ஃபிளேமியும் ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஹே ஃபிளேமி, மத்தவங்களாம் என்னை கொல்ல பார்க்கும்போது நீ மட்டும் எப்படி நம்பின? நீ மத்தவங்கள மாதிரி கிடையாது, நீ ஒரு ஆர்டினரி மேன் தான். என்னது ஆர்டினரி மேனா? நான் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் இந்த வேர்ல்டுப்பா. அதெல்லாம் இல்ல, மத்தவங்கள மாதிரி உனக்கு ஸ்பெஷல் ஸ்கில்ஸும் மேஜிக்கல் பவர்ஸும் கிடையாது. நீ ஃபுல் அண்ட் ஃபுல் உன்னோட டூல்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் சண்டை போடுற. ஆமா, அதுதான் என்னோட ஃபைட்டிங் ஸ்டைலே. சின்ன வயசுல இருந்தே என்னோட மாஸ்டர் எனக்கு நிறைய டூல்ஸை வச்சு சண்டை போட சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வெப்பன்ஸை வச்சு நான் சண்டை போடுவேன். அது மட்டும் இல்லாம நிறைய இன்வென்ஷனும் பண்ணிருக்கேன். உதாரணத்துக்கு கன் பவுடர், பாய்சன் புல்லட், அது மட்டும் இல்லாம புது விதமான பாய்சனை கூட நானே கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியுமா? ஆக்சுவலி நானும் என்னோட மாஸ்டர் ஆட்ரோஸ் பைக்கரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நீ ஒருத்தன் தான் அவர்கிட்ட ஃபுல்லா கத்துக்கிட்ட ஒரே ஸ்டூடெண்ட். ஏன்னா அவரோட ட்ரைனிங்ஸ் எல்லாமே ரொம்பவுமே ஹார்டா இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி நீ அவர்கிட்ட தாக்கு பிடிச்ச? நீ சொல்ற மாதிரி அவரோட ட்ரைனிங் ஹார்டா இருக்கும் தான், ஆனா அது ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. ஏன்னா அவர் என்னால என்னென்ன வேலையை செய்ய முடியுமோ அதை மட்டும் தான் எனக்கு கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம என்னோட வாழ்க்கையில் நடந்த சோகமான விஷயங்களும் என்னை அந்த பயிற்சிக்கு ஈடுபடுத்திச்சு. அன்னைக்கு ஒரு நாள் நானும் என்னோட ஃப்ரெண்டும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு மான்ஸ்டரை பார்த்தோம். அந்த மான்ஸ்டர் ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. இப்ப அந்த மான்ஸ்டர் என்னடா நம்ம ஹீரோ கிட்டே அவனோட ஃப்ரெண்டு கிட்டே வந்து, ஹே பசங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசுது. இதை பார்த்து அவங்க 2 பேருமே பயந்து போய் நிக்க, என்னப்பா நீங்க பதிலுக்கு ஒரு ஹலோ கூட சொல்ல மாட்டேங்க. சரி விடுங்க நானே பாத்துக்கேன்னு சொல்லிட்டு அந்த டீமன் அங்க இருந்து போயிருது. இப்ப மறுநாள் காலையில அந்த வில்லேஜ் சீஃப் என்னடான்னா, மக்களே எல்லாரும் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. நாம எல்லாருமே இனிமே டீமன் நாடுக்காக தான் வேலை செய்ய போறோம். ஏன்னா அந்த பிரேவ்ஸ் ஆஃப் 6 ரொம்பவே வீக்கா இருக்காங்க. அவங்களாலாம் கண்டிப்பா டீமன் நாள் கூட எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. நாம டீமன் நாடு கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நாம அவருக்கே வேலை பார்க்கறது தான் நமக்கு ஒரே வாய்ப்பு. சோ நாம எல்லாருமே டீமன் நாடு கீழே தான் இனிமே வேலை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு நிறைய பேர் எதிர்த்தாலும் அவங்க கூட கொஞ்சம் பேர் சேர்ந்துக்கிறாங்க. இதை கேட்ட ஃபிளேமி, ஹே நீ சொன்ன அந்த மான்ஸ்டருக்கு 3 ரெக்க வச்சு அது முதல்ல தலையோட இருந்துச்சா? அந்த மான்ஸ்டர் பத்தி உனக்கு தெரியுமா என்ன? அது ஒரு ஸ்பெஷல் மான்ஸ்டர், அதுவே எங்க அம்மா மாதிரி தான். சரி நீ கதையை கண்டினியூ பண்ணு. அதுக்கப்புறம் நடந்துச்சுன்னா உனக்கே தெரியுமே. எங்க கிராமத்தையே அது மொத்தமா கொண்டுருச்சு. எங்க அக்காவையும் என்னோட ஃப்ரெண்டையும் என் கண்ணு முன்னாடியே கொண்டுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் என்னோட மாஸ்டர் கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்ததுக்கெல்லாம் ஒரே காரணம் தான், நான் எப்படியாச்சும் அந்த மான்ஸ்டரை என் கையால கொள்ளணும். எங்களோட கிராமம் மாதிரி இன்னும் எந்த கிராமமும் மாறிடக்கூடாது. டீமன் நாளோட ஆர்மியை நான் என்னால முடிஞ்சதை கண்டிப்பா தடுப்பேன். நீ சொல்றத நல்லா முழுசா நம்ப முடியல. நான் ஒன்னும் போயலாம் சொல்லல. எல்லா மான்ஸ்டருமே கட்டுங்க கிடையாது. எங்க அம்மா கிட்ட இருந்தா எனக்கு இந்த கன் பவுடர் கிரியேட் பண்ற பவரும் கிடைச்சிச்சு. எங்க அப்பா எங்க அம்மாவை கொண்டுட்டே தான் சொன்னாங்க. ஆனா எனக்கு அது மேல இப்போ வரைக்கும் நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்க 2 பேரும் அவ்வளவு காதலிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மா அதுக்கப்புறமா டீமன் நாடுக்காக ஒர்க் பண்ண போயிட்டாங்க தான் நினைக்கிறேன். நான் இங்க வந்தது எல்லாமே எங்க அம்மாவை மறுபடியும் பார்க்க முடியுமாங்கிற என்னோட ஆசையினாலதான். அவங்கள நான் பார்த்தேன் அப்படின்னா அவங்க எதுக்காக நீ விட்டு போனாங்கிறத நான் கேட்கணும். ஏன்னா அவங்க நீ விட்டு போனதுக்கு அப்புறமா என்னை எல்லாரும் ஒரு மான்ஸ்டரா தான் பார்த்தாங்க. பாதி மான்ஸ்டராகவும் பாதி மனுஷியாவும் இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் நமக்கு தெரியுமா? என்னாலும் வழிகளை புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா உனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள நீ இழந்திருக்க. நீ உங்க அம்மாவை பார்க்கணும், நீ அவங்களுக்காக ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ஆசைப்படுறியா என்ன? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா நீ இதுக்காக நான் உன்னை லவ் பண்றேன்னு நினைச்சுக்காத. நான் ஒன்னும் அப்படி சொல்லவே இல்லையே. நீ தேவையில்லாத யோசிக்காத. எனக்கு என்னைய பாத்துக்க தெரியும். நான் மறுபடியும் இந்த டெம்பிளுக்கு தான் போறேன். நீ பேசாம என் கூட இங்கேயே இருந்துறேன். ஏன்னா நீ திருப்பி அங்க போனா அவங்க எந்த நேரத்துல கொள்ள வாய்ப்பு இருக்கு. நான் உன் கூட இங்கேயே இருந்தா அவங்க என்னையும் சந்தேகப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு இங்க இருக்கவும் பிடிக்கல. இப்ப ஃபிளேமி கொஞ்சம் கன் பவுடர் நம்ம ஹீரோக்கு கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. ஹே ஃபிளேமி, நான் உன்னைய மட்டும் இல்ல, நாசுடானியா மத்தவங்க எல்லாருமே நான் காப்பாத்த ஆசைப்படுறேன். நான் கண்டிப்பா உங்க எல்லாருமே காப்பாத்துவேன். இப்ப நமக்கு அப்படியே டெம்பிள் தான் காட்டுறாங்க. அங்க கோல்டோவியும் செஸ்டரும் தான் பாதுகாப்புக்கு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஃபிளேமி வர அதை பார்த்தவனே கோல்வி அட்டாக் பண்ண போறான். செஸ்டர் தான் அவனை தடுத்து, எனக்கு தெரியும் நீ இறந்திருக்க மாட்டே அப்படின்னு. எங்க அவன் அவன் நீ ஒரு இடத்துல போட்டு எப்பயோ போயிட்டான். சரி நீ டெம்பிள்குள்ள போய் ரெஸ்ட் எடு, மத்ததான் நம்ம காலையில தெளிவா பேசிக்கலாம். இப்ப நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. கவலைப்படாத ஃபிளேமி, நான் இங்க பத்திரமா தான் இருப்பேன். ஏன்னா நான் காப்பாற்ற வேண்டியவங்க வெளியே நிறைய பேர் இருக்காங்க. இப்ப மறுநாள் காலையில ஃபிளேமி அங்க என்னெல்லாம் நடந்துச்சு, அவன் ஆட்லிமேயர் கிட்ட என்னென்னலாம் சொல்லாங்கிறத எல்லாத்தையுமே மத்தவங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹே செஸ்டர், இவ போய் சொல்ற மாதிரி தெரியுது. இல்ல, இவ ஒன்னும் அந்த 7வது ஆள் கிடையாது. இவளும் நம்மள ஒருத்தி தான். இவளை நம்புங்க. எனக்கு என்னமோ இவ போய் சொல்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இவளை தான் எப்பயுமே அவன் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம இப்ப இவ அவன் கிட்ட இருந்து ஒரு சின்ன அடி கூட படாம தப்பிச்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்றா. ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஆட்லிமேயர் தான் இவளை இங்க கூப்பிட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் இவளை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான். நேத்து கடத்திட்டு போய் கூட இவளை உயிரோட விட்டுருக்கான் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணணும்பா. நீ என்ன மாதிரியான ஜந்துனே தெரியல. எதுக்கு எடுத்தாலும் ஏன் சந்தேக பார்வையிலே பாக்குற? ஹான் போதும் நிப்பாட்டு. நாளைக்கு நம்ம எல்லாருமே 2 பேரா போய் அவனை தேடலாம். ஃபிளேமி நீ ஏன் கூட வா. அது மட்டும் இல்லாம பிரின்சஸும் கோல்டோவும் தனியா போகட்டும். கோல்டோவி பிரின்சஸ் அது பத்திரமா பாத்துக்கோ. அப்புறமா சாமட்டும் ஹவுண்டும் இங்க இருந்து டெம்பிள பாத்துப்பாங்க. நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்காதீங்க. ஹே கோல்வி, நீ வேணா இங்க இருந்து போய் நான் வேணா பிரின்சஸ் கூட போயிட்டு வரேன். சாமட்டுக்கும் இது சுத்தமா பிடிக்கல. நான் இந்த டெம்பிள்குள்ளே இருக்க விரும்பலப்பா. சரி ஃபிளேமி நீங்க ஏறு, சாமட் நீ ஏன் கூட வா. இல்ல வேணாம், ஃபிளேமிங் இருக்க வேணாம், அவன் கூட வரட்டும். நானே இந்த டெம்பிள பாத்துக்கிறேன். இப்ப அவங்க பிளான் பண்ண மாதிரி எல்லாருமே தனித்தனியா போக ஆரம்பிக்கிறாங்க. சாமட் மட்டும் தனியா போறா. இப்ப ஹவுண்ட் ஃபிளேமிய மறைச்சு நீ மட்டும் அவனுக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சு நான் அவனை கொஞ்சம் கூட யோசிக்காம கொண்டுடுவேன். இல்ல சும்மா 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 விளையாட சொன்னேன். இப்ப நமக்கு பிரின்சஸையும் கோல்ட்வியும் தான் காட்டுறாங்க. ஏ கோல்ட்வி, நீனும் அவன் தான் இதை பண்ணிருப்பான்னு நினைக்கிறியா? பிரின்சஸ் நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த கூட்டத்துல யாரையும் நம்பாம இருங்க. அதுவும் முக்கியமா அந்த ஆட்லிமேயரை நம்பாதீங்க. ஆனா எனக்கு என்னமோ அவன் நல்லவன் தான் தோணுது. இப்போ அவங்க எல்லாருமே இந்த காட்டுக்குள்ள தேடிக்கிட்டு இருக்க இந்த சாக்கா யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ டெம்பிள்குள்ள போலான்னு பாக்குறான். எப்படியோ மறைஞ்சு நம்ம ஹீரோவும் டெம்பிளுக்கு வந்துற நம்ம ஹீரோவை இப்ப ஹவுண்ட் அட்டாக் பண்றான்.
எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா இங்க வருவேன்னு. ஏன்னா உன்னோட டூல் பாக்ஸ் இங்க தானே இருக்கு. அது இல்லாம உன்னால இங்க சர்வே ஆக முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி, நான் இங்க அனாவசியமா பேச விரும்பல. வா, சண்டை போட்டு யார் பெரிய ஆளுன்னு பாத்துக்கலாம். இப்ப உங்க ரெண்டுத்துக்குள்ளயுமே சண்டை ஆரம்பிக்குது. இந்த மாதிரி சிலியான ட்ரிக் எல்லாம் என்கிட்ட வேலைக்காகாது தம்பி. ஹவுண்டையும் சும்மா சொல்லக்கூடாது. நம்ம ஹீரோ சும்மா புரட்டி போட்டு அடிக்கிறான். நம்ம ஹீரோவும் அவனால முடிஞ்ச அளவுக்கு அந்த அட்டாக் எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணிட்டு அவனும் பதிலுக்கு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அந்த ஹவுண்ட் நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டு அவன் மேல ஏறி உட்கார்ந்து அவனை கொல்ல போறான். உன்னோட கதை இங்க என் கையால தான் முடிய போகுது. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. நீ சொல்றத நான் ஏன்டா கேட்கணும்? நீ பெருசா என்ன சொல்ல போற? நான் அந்த 7வது ஆள் இல்லன்னு தானே. அதெல்லாம் நீ வேற யாருக்கிட்டயாச்சும் போய் சொல்லு. சரி, இப்ப நான் கேட்கறதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. நீ யாருக்காக வேலை பாக்குற? இப்படி ஹான் கேள்வி கேட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற ஒரு பாய்சன் பாம் ஆக்டிவேட் பண்ணிடுறான். அதனால அவங்க 2 பேத்துக்குமே கண்ணு தெரியாம போயிருது. நம்ம ஹீரோ இதுதான் சாக்குன்னு ஹான் டர்ன் தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான். கண்ணு சரியா தெரியாதால நம்ம ஹீரோவால அவ்வளவு ஈஸியா தப்பிச்சு அங்க போக முடியல. ஆனா அந்த ஹாண்டோட ஃபைட்டிங் ஸ்டைல் பூனையை பேஸ் பண்ணதால அவனால ரொம்ப ஈஸியா சத்தம் கேட்கறத வச்சு நம்ம ஹீரோ எங்க இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிடறான். கண்ணு தெரியாட்டி கூட ஹான் செம்ம சூப்பரா சண்டை போட்டு நம்ம ஹீரோவை பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனோட ஃபைட்டிங் டெக்னிக்ஸ் எல்லாம் கண்ணு தெரியாட்டி கூட இவ்வளவு பிரிட்டிகுலஸா இருக்கு. இப்ப திடீர்னு நம்ம ஹீரோ அவன் கிட்ட இருக்க எல்லா டூல்ஸ் வெப்பன்ஸ் எடுத்து கீழே போட்டுக்கிட்டு இருக்கான். ஹே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த சண்டை நேர்மையா இருக்குன்னு ஆசைப்படுறேன். அதனால டூல்ஸ் எல்லாம் தூக்கி கீழே போட்டுக்கிட்டு இருக்கேன். உன்னோட சில்லித்தனமான ஐடியா எல்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகாது பாத்துக்கோ. என்ன ஹான்ஸ், பயந்துட்டியா? பயமா? நான் ஒரு அசாசின். என்னோட டார்கெட்டை கொல்றதுக்கு நான் எப்பயுமே தயங்க மாட்டேன். இப்ப நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல வேணும்னே அவன அட்டாக்க மிஸ் பண்ணிடுறான். ஹே, நீ அதை வேணும்னே தானே மிஸ் பண்ண? ஆமா, நல்லா யோசிச்சு பாரு. நான் மட்டும் 7th ஒன்னா இருந்தேன் அப்படின்னா நான் உன்னை இப்ப மிஸ் பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. என்ன முட்டாளாக்க ட்ரை பண்ணாத. இங்க பாரு ஹான், நான் நினைச்சிருந்தா இந்த இடத்துல உன்னை கொண்டிருக்க முடியும். அதுதான் என்னோட லாஸ்ட் அட்டாக். அதை நீ எதிர்பார்த்திருக்க மாட்டேன். அதை மட்டும் நான் கரெக்டா உன் மேல எய்ம் பண்ணி அடிச்சிருந்தேன் அப்ப நான் இந்த நேரத்துக்கு இறந்திருப்பேன். அது உனக்கும் தெரியும். இதுதான் என்னோட ப்ரூஃப். நான் ஒன்னும் அந்த 7th ஒன் கிடையாது. இதை நீ நம்பிதான் ஆகணும் ஹான். சரி, நான் நம்புறேன். நிஜமாவா? ஆனா நான் எதுக்காக நம்புறேன் தெரியுமா? நீ சொன்னதுக்காகலாம் கிடையாது. உண்மையை சொல்லணும்னா நான் தான் அந்த 7வது ஆள். இதை கேட்டு நம்ம ஹீரோனோட வெப்பன் எடுக்க போக ஆனா இதை சான்ஸா யூஸ் பண்ணி ஹான் நம்ம ஹீரோட தலையை வெட்டிடுறான். என்னடான்னு பார்த்தா இது எல்லாமே ஒரு இமேஜினேஷன் தான். உண்மையில நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல. ஓ, அந்த ஹாலோசினேஷன்ல நான் உன்னை கொண்டுட்டேனா? என்னது ஹாலோசினேஷனா? ஆமா, அது உன்னோட கற்பனை தான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? மனுஷன் எந்த நேரத்துல நான் போய் சொல்லுவான். ஆனா அவன் சாகர நிலைமையில இருக்கும்போது அவனோட மூஞ்சி எப்பயுமே போய் சொல்லாது. நான் தான் அந்த 7வது ஆள்னு உன்ட்ட சொன்ன உடனே நீ கொடுத்த ரியாக்ஷன்ல தெரிஞ்சிருச்சு நீ அந்த 7வது ஆள் இல்லன்னு. என்ன ட்ரிக் இது? கொஞ்ச நேரத்துல நான் பயந்தே போயிட்டேன். கவலைப்படாத, இனிமே யார் என்ன சொன்னாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். இனிமே நம்ம எல்லாருமே டீம்மேட்ஸ். இப்ப நமக்கு ஃபிளேமியும் செஸ்டர் தான் காட்டுறாங்க. ஹே ஃபிளேமி, உண்மையை சொல்லு, அவன் உண்மையிலேயே உன்னை விட்டு ஓடிட்டானா என்ன? ஆமா, நான் தூங்கி இருந்துச்சு பார்க்கும்போது அங்க கொஞ்சம் ரத்தமும் காலடி தடமும் தான் இருந்துச்சு. நான் அதை பின்தொடர்ந்து போனா ஒரு கடத்துக்கு மேல அது மறைஞ்சிருச்சு. ஒருவேளை அவன் மரத்து மேல ஏறி தப்பிச்சு போயிருக்கலாம். ஆமா, நீ உண்மையிலேயே அவன் நம்புறியா என்ன? நான் உங்க யாரையுமே நம்பல. கவலைப்படாத, நான் ஒன்னும் மத்தவங்கள மாதிரி உன்னைய பார்க்கல. இல்ல, அதுக்கு அவசியம் இல்ல. நான் இந்த கூட்டத்துல இருக்க யாரையுமே நம்பல, என்னைய தவிர. இங்க இருக்கிற யாரோட கேரக்டருமே எனக்கு பிடிக்கல. அதனால நீ எனக்கு இறக்க காட்டணுங்கிற அவசியம் இல்ல. ஹே ஃபிளேமி, நீ ஒன்னும் பயப்படாத. நீ பாதி டீமன்ங்கிறதுனால உன்னை யாருமே தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். ஆனா அதுக்கு பதில் நான் தெரிஞ்சுக்க வேண்டியதுல ஒண்ணுதான். உனக்கு உண்மையிலே அந்த 7வது ஆள் யாருன்னு தெரியாதா? உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த கூட்டத்தில் இருக்க எல்லார் மேலேயும் சந்தேகம் இருக்கு. ஏன், உனக்கு அது யாருன்னு தெரியுமா என்ன? இல்ல, இந்த விஷயத்துல எனக்கு யாரை நம்புறதுனே தெரியல. இந்த விஷயத்துல எல்லாரையுமே நான் சந்தேக பார்வையில தான் பாக்குறேன். இதனாலே எனக்கு சந்தேகங்களும் அதிகமாகிட்டு இருக்கு. ஆனா கண்டிப்பா அந்த பிரச்சனை சாதாரணமா முடிய போறதில்ல. இப்ப நமக்கு இந்த சீனை கட் பண்ணி பிரின்சஸையும் கோல்டோவியும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேருமே நம்ம ஹீரோ இதுக்கு முந்தின நாள் நைட்டு தங்கி இருந்த அந்த இடத்துல தான் இருக்காங்க. மத்தவங்க சொல்ற மாதிரிலாம் அவன் கிடையாது. அவங்க ரொம்ப நல்லவன். ஏன் யாருமே அவனை நம்ப மாட்டேங்க? எனக்கு அவனை எப்படி காப்பாத்துறதுனே தெரியல. பிரின்சஸ், அவன் நம்ம இனிமே. அவனுக்காக நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. வாய மூடு, உனக்கு என்ன தெரியும் அவனை பத்தி? இதை கேட்டவனே கோல்டு பி சோகமாயிர. என்னை மன்னிச்சிரு, நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். பிரின்சஸ், எனக்கு இந்த ஒரு விஷயம் தான் சுத்தமா புரியவே இல்லை. நான் என்னோட சின்ன வயசுல இருந்து உங்க கூட இருக்கேன். உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் உங்களை பாதுகாக்கிறதுக்காக என்னோட வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருக்கேன். ஆனா அவன் கூட நீங்க வெறும் கொஞ்ச நாள் தான் பழகிருக்கீங்க. அப்படி இருந்தும் என்னை விட அவனை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஏன்? இதை நீ எந்த அர்த்தத்தை கேட்கற? நான் சும்மா தான் இதை கேட்டேன். இங்க பார் கோல்டுவி, அவன் பிரேஸ்வா 6ல ஒருத்தன். அவன் நம்மளோட காம்ரேட். அவனுக்கு ஒரு பிரச்சனை, நாம தான் ஹெல்ப் பண்ணணும். அதை நீ மறந்துடாத. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனை கடையில நாம நம்ம ஃபீலிங்ஸ் இடம் கொடுத்துடக்கூடாது. மை பிரின்சஸ், நீ மன்னிச்சிருங்க. நான் தான் கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்திருக்கணும். பரவாயில்ல விடு, அவனுக்கு நம்ம ஹெல்ப் தேவை. வா, வேமா போலாம். இப்ப ஹான்ட்டும் நம்ம ஹீரோ ஒன் டெம்பிள்ல தான் இருக்காங்க. அவங்க அவங்களுக்கு டூல்ஸ் எடுத்துக்கிட்டு, அது மட்டும் இல்லாம அந்த 7வது ஆள் யாரும் கண்டுபிடிக்க ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. இங்க இந்த ஒரு என்ட்ரன்ஸ் மட்டும் தான் இருக்கு, அதை தவிர வேற என்ட்ரன்ஸே இல்ல. ஆமா, உன்கிட்ட தான் எவ்வளவு டூல்ஸ் இருக்கு. இதை வச்சு யார் போய் சொல்றான்னு கண்டுபிடிக்க முடியாதா என்ன? இது வெறும் டூல்ஸ் தான், நான் ஒன்னும் மந்திரவாதி கிடையாது. ஒரு நிமிஷம், நீ கொண்டதுக்கு அப்புறமா எதுவுமே நடக்கல அப்படின்னா உங்களோட அடுத்த சந்தேகம் யாரா இருக்கும்? வேற யாரு? ஃபிளேமி தான். இப்ப நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட சுத்தி ஏதோ மருந்து மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு யாரும் வர மாதிரி இருக்கு. உடனே ஹான் செக் பண்ணிட்டு அங்க யாரும் வரல அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சிக்கல் கொடுக்குறான். ஒரு நிமிஷம் இருப்பா, எனக்கு நீ ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா? எப்படி இந்த பேரியர் ஆக்டிவேட் பண்றது? செஸ்டர் இதை பத்தி உன்ட்ட சொல்லலையா என்ன? இப்பதான் நம்ம ஹீரோட மைண்டுக்கு சடனா ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. பிரின்சஸ், கோல்டுவி, ஃபிளேமி, இவங்க எல்லாருக்குமே எப்படி இந்த பேரியர் ஆக்டிவேட் பண்றதுன்னு தெரியும். ஆனா சாமட், ஆமா அவ எங்க இருக்கா? இங்கதான் பக்கத்துல எங்கேயாச்சும் இருப்பா. இப்ப அந்த வாசலை கிராஸ் பண்ணி ஏதோ மான்ஸ்டர் மாதிரி போகுது. நம்ம ஹீரோனும் என்னடா அதுன்னு வெளியே போய் பார்த்தா அந்த இடத்துக்கு சாமட் வரா.
ஹான், எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. நீ தான் இவன் எனிமின்னு கன்ஃபார்ம் பண்ண. அப்ப நீ ஏன் எதுக்கு இவன் கூட இப்ப பேசிக்கிட்டு இருக்க? இல்ல இவனும் நம்ம எனிமி இல்லப்பா. அத நான் இப்பதான் கன்ஃபார்ம் பண்ணேன். சோ அவனை நீ இப்ப அட்டாக் பண்ணாத. எனக்கு இங்க இருக்க ரொம்ப போர் அடிக்குதுப்பா. எப்பதான் அந்த டீமன் கார்டை நம்ம டிஃபீட் பண்ண போவோம்? ஆமா சாமாட், எனக்கு அந்த டீமன் கார்டு டிஃபீட் பண்ண ஆசையா தான் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் கேட்கற கேள்வி கொஞ்சம் பதில் சொல்ல முடியுமா? இது ரொம்பவுமே இம்பார்ட்டன் ஆனது, அந்த போலியான பிரேவ பத்தி. எனக்கு இந்த யாரு உண்மையானவங்க யாரு போலியானவங்கிறத பத்தி கவலையே இல்ல. வேணா ஒண்ணு பண்ணலாம். நான் முதல்ல உன்னைய கொள்றேன், அதுக்கடுத்து பிளேமி, அதுக்கடுத்து அந்த பிரின்சஸ், அப்புறம் அந்த பிரின்சஸ் கூட இருப்பானே அவனையும், அப்புறம் இந்த ஹானையும். இப்படி நான் வரிசையா கொண்டேன்னா யார் அந்த போலியானவங்கன்னு தெரிஞ்சிரும்ல. கண்டிப்பா மோரா ஃபேக்கானவளா இருக்க முடியாது. சோ அவளை மட்டும் நான் கொல்ல மாட்டேன். அந்த டீமன் கார்டை கொல்றதுக்கு நான் ஒருத்தியே போதும். டக்குனு அவ தன்னோட கையில இருந்த செடியை வாய்க்குள்ள விட்டு வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடுறா. அதுவும் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, கொடமா வாந்தி எடுக்கிறா. என்னடா பண்ண போறான்னு பார்த்தா திடீர்னு அந்த வாந்தி எடுத்ததுல இருந்து ஒரு மான்ஸ்டரா கிரியேட் ஆகுது. இதுதான்ப்பா என்னோட பவர். இதுங்க எல்லாமே நான் சொல்றதை மட்டும் தான் போங்க போய் அவங்கள கொல்லுங்க. என்னப்பா இங்க இருந்து ஓடலாமா? டே, நான் ஆல்ரெடி ஓடிட்டு தான்டா இருக்கேன். அவங்களும் எப்படி அதுக்கிட்ட தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல அதுங்க இவங்களை சுத்தி வளைச்சிருது. ஹாண்ட் அதை வெட்டினாலும் அந்த மறுபடியும் ரீஜென்ரேட் ஆயிடுது. இதுங்களை எப்படிதான் கொல்றது? இப்ப நம்ம ஹீரோ பாம்பு போட்டு ஹாண்ட காப்பாத்துறான். சாமட், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ ஒண்ணு கவலைப்படாத ஹாண்ட். நான் ஃபர்ஸ்ட் இந்த ஆட்லி மேயர் தான் கொல்ல போறேன். அவனை கொன்னதுக்கு அப்புறமா அந்த பேரியர் டீஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் உன்னை கொல்ல மாட்டேன். ஆட்லி மேயர், நீ ஒண்ணு வருத்தப்படாத, நான் உனக்கு ஒத்துக்க மாட்டேன். சரி, அப்ப சண்டை போட்டா மட்டும் தான் இங்க தப்பிச்சு போகும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணணும் நீ சொல்லாதடே. இதெல்லாம் பார்த்தாது நான் இன்னும் நிறைய மான்ஸ்டர் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.